ராஜா இருந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. எனக்கு உங்களோட துணை மிகப்பெரிய அப்போ இருந்தப்ப எனக்கு ஒரு கஷ்டம் தெரியல. அப்பா இங்கே ஃபுல்லாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே நான் படிச்சு ஃபுல்லாகவே சென்னையில் இருந்திருக்கோம், மேக்ஸிமம் சென்னையில் தான் இருந்திருக்கோம். அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்தது. மேக்ஸிமம் நாங்கள் இங்கேயே இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே அப்பாவோட என்ன பண்ணாங்க டேக் ஓவர் பண்ணி பார்த்துருக்கோம். பாண்டியன் காலத்திலே செய்ய முடியாத கோபுரங்கள் 2 கோபுரங்கள் ராஜா பண்ணாங்க. அப்போ எல்லாருமே சொன்னாங்க அதை கை வைக்க வேணாம், நிறைய சிக்கல் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ராஜா சொன்னேன் அப்படிலாம் யோசிக்க முடியாது. பாண்டியன் காலத்துல நடக்காத ஒரு விஷயத்த இறைவன் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். என்னைக்கோ ஒரு நாளையும் நம்ம இறக்க போகிறோம், பரவாயில்ல செய்யுங்க. எனக்கு ஒரு பயம் வரும். ஒரு தாத்தா இருந்தாங்க, சரி தாத்தா எல்லாம் பண்ணியிருக்காங்க, அடுத்து அப்பா முயற்சியில் ஒன்று பண்ணிட்டாங்க, ஏன் முயற்சியில் எல்லாம் பண்ணணுமே, அப்பாவுக்கும் இன்னொருவர்களுக்கும் பெருமை சேர்க்கணுமே சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல் இருக்கிறதுனால எப்பயாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் மேக்ஸிமம் பார்க்க தான் முடியுமே தவிர வீட்டுக்குலாம் வர முடியாது. எப்பயாவது ரிலீஜன் ஹாலிடேஸ் இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போ எப்பயாவது வந்து பார்ப்பாங்க போவாங்க. அப்போ ரொம்ப ஏக்கமாக இருக்கும். கம்யூனிட்டி டிஃப்ரென்ஸே கிடையாது. அது முஸ்லீம் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஹிந்து, அவங்க எல்லாமே எங்கள் ராஜா, எங்கள் குழந்தை. அது இப்போ என்னோட சன்னை வந்து அவங்க அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதுக்காண்டி ஒரு என்ன பெருமை ஒரு பெண்ணுக்கு ஒரு அம்மாவா. நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அவருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா இல்லை? நான் வந்து பயங்கர ப்ரெஷர். ஒன்று வந்து அளவில் அவ்வளோ டிமாண்டு இருக்குது. நான் என்ன செய்யறது இல்லை, நல்ல சிறந்த ஒரு இதாவளியில் இருக்கேன். நான் கேட்குறேன். அதை கேட்கும் போது நான் என்ன மனசுக்குள்ள போய் வணக்கம் அம்மா. வணக்கம். ஆக்சுவலாக கண்ணுக்கு நிறைவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப கண்ணுக்கு நிறைஞ்சு இருக்கீங்க 2 பேரும். அவ்வளோ அம்சமாக அழகாக உட்காந்துருக்கீங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல திருமணம் முடிந்து அரசவைக்குள்ள வரும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அது எப்படி இல்லை, நான் வேறு மாதிரிலாம் கட்டுறேன். அந்த கஷ்டம் கிரீடம்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் ராஜா ரொம்ப சிம்பிள். அவங்க போன் பிராட்டப்பெல்லாம் சென்னை, பெங்களூர். பட் நான் நினச்சேன் கிரீடம்லாம் வச்சு வருவாங்க போல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப நார்மலாக இருந்தாங்க. நான் இங்கே வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சுவாமி விவேகானந்தர் மாதிரி வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன, நான் வரும்போது இங்கே வந்து கோஷா சிஸ்டம் தான் எல்லாமே, அதர் மென்ஸ் பார்க்க முடியாது, நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. நான் வீட்டில் எல்லாம் இருக்கும்போது ராணின்னு கூப்பிடுவாங்க. நான் திரும்பவே மாட்டேன். யாரோ கூப்பிட்றாங்க போல நான் இருப்பேன். உத்தரவு, அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. உத்தரவு, ராணி, அந்த மெய்சிலுக்கும் சில அன்புகள், அன்பான வார்த்தைகள், அந்த மரியாதை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வியப்பு தக்க விஷயம். அந்த அரண்மனை இன்னும் சின்ன குழந்தைங்களை கூட நீங்கள் வாங்க போங்க தான், வேலைக்காரங்களை கூட போடா வாடாலாம் பேச மாட்டேன். எல்லாருமே நீங்கள் வாங்க போங்க, அந்த மரியாதை இருக்குல்ல, அது ரொம்ப வியப்பு எனக்கு. அது போக ராமேஸ்வரம் ராமநாத சாமி டெம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கூப்பிட்டு போகும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. திருமணம் முடிந்த உடனே முதல் கோயில் அங்கே தான் இல்லை, ஃபஸ்ட்டு அது ஒரு வாரத்தில் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பு என்னன்னா, அது ஒரு தீவு, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கடல். ஆனால் அங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கோயில் கட்டி எப்படி ஒரு வியப்பாக அப்படி ஓடி தான் அந்த சினிமாவில் வேடிக்கை பார்க்குற மாதிரி நான் பார்த்தேன். அது வியப்பான விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம், ரொம்ப பாக்கியமான. நான் சொன்ன வேர்ல்டே பெஸ்ட் அண்ட் கிஃப்டட் சைல்டு இந்த வேர்ல்டு நான் மட்டும்தான் எப்பயுமே சொல்லுவேன். எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எனக்கு கிடைச்ச குழந்தைங்களாக இருக்கட்டும்,
இங்கே வந்து ஆண் பிள்ளைன்னு கம்மி ஜெனரேஷனுக்கு வாரிசு வந்து அடுத்த லைன்லேயே மாறிடும். நான் எங்கள் ராஜாக்கு அப்புறம் என்னோட சன் ஆண் வாரிசு. அது எல்லாருமே அப்படியே ஹாப்பியாக எப்படி கொண்டாடினாங்கன்னா அளவில்லா சந்தோஷம், எல்லையில்லா சந்தோஷம். உங்களுக்கு எப்படிமா இருந்தது? எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், பட் ஸ்டில் ஒரு பயமும் இருந்துச்சு. ஏன்னா ஒரே குழந்தைனால யார்ட்டையும் கொடுக்கவும் மாட்டேன், யார்ட்டையும் அது கொஞ்சம் பயப்படுவேன். அரசியல் நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் இல்லையா, நிறைய மூவிஸ் எல்லாம் பார்க்குறேன். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஆன்மீகம், மொழி, இங்கே வந்து பண்பாடு, கம்யூனிட்டி டிஃப்ரென்ஸே கிடையாது. அது முஸ்லீம் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஹிந்து, அவங்க எல்லாமே எங்கள் ராஜா, எங்கள் குழந்தை. அது இப்போ என்னோடய சன்னை வந்து அவங்க அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. என்னோட பையன், என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அதுக்காண்டி என்ன ஒரு சந்தோஷம், அதுக்காண்டி என்ன ஒரு வியப்பு, அதுக்காண்டி ஒரு என்ன பெருமை ஒரு பெண்ணுக்கு, ஒரு அம்மாவா, ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு கணவருக்கு ஒரு மனைவியாக இருக்கும்போது அதுக்காக ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் சொல்லுங்கள், முதல்ல அவரை கையில் தூக்கும்போது அந்த உணர்வு எப்படி? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணும். இந்த தேசத்துக்கும் இந்த அரண்மனைக்கும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு பையன். அந்த பையன் வந்து தேசம்தான், அப்புறம் தான் வீட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு பையன் வேணும். அப்படியே தான் எனக்கு பையன் அமைதியாகவும் ஒரு சாந்தமாகவும் ஒரு டிப்ளமேசி, ஒரு அற்புதமான என் பையன் இருக்கான்னு நான் சொல்ல கேட்பேன். எனக்கே சம்டைம் கோவம் எல்லாம் வரும்போது, எப்படி தம்பிமா நீங்கள் இப்படி குவைட்டாக இருக்கீங்களே, இதுவுமே டிஃப்ரெண்ட், அது நான் என்னமா சரி நீங்கள் அப்படி தானே பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல. சச் ஏ பேலன்ஸ்ட் அண்ட் டிப்ளமேசி. அம்மா இவ்வளோ அழகா உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை கையில் வாங்கும்போது அந்த தருணம் முத கொண்டு அவ்வளோ அழகாக சொல்லிட்டு. அம்மான்னு இல்லை, அம்மா அப்பா 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் படித்தோம். வீட்லேயே இருந்தால் கூட எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸோட அருமை வந்து எங்களுக்கு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் இருக்கிறதுனால எப்போயாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் பேரண்ட்ஸை மீட் பண்ண முடியும். அப்போங்கிறப்ப நாங்கள் பேரண்ட்ஸோட அட்டாச்மெண்ட் ரொம்ப ஏங்குவோம். பார்க்க தான் முடியுமே தவிர வீட்டுக்குலாம் வர முடியாது. எப்போயாவது ரிலீஜன் ஹாலிடேஸ் இருந்தால் மட்டும் தான் வீட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போ எப்போயாவது வந்து பார்ப்பாங்க, போவாங்க. அப்போ ரொம்ப ஏக்கமாக இருக்கும் அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதனாலேயே ஒரு ரொம்ப அன்புன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தங்கச்சியால் இதுமாதிரி தாக்கு முடிக்க முடியல. நாங்கள் 2 ஹாஸ்டல் தான் படித்தோம். அப்புறம் தங்கச்சி வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயே இங்கே வந்துட்டாங்க, ராமநாதத்தில். நான் மட்டும் ஹாஸ்டல் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் 12th முடித்தோடனே இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டு மறுபடியும் காலேஜும் ஹாஸ்டலில் போட்டாங்க. அப்புறம் காலேஜும் ஹாஸ்டலில் போட்டோன்னே அம்மாட்ட, அம்மா காலேஜ் ஹாஸ்டலும் வேணாம்மா, நான் வெளியே பாட்டிக்கிட்ட வந்து தங்கிடுறேன். இல்லை தம்பி, நீங்கள் பிஜி வந்து அங்கே படிக்க, யூஜி வந்து நீங்கள் ஹாஸ்டலில் இது ஸ்கூல் ஹாஸ்டல் மாதிரி இருக்காது, எக்ஸ்போஷர் வரும். ஆமாம், ஒரு புது எக்ஸ்போஷர் வரும் உனக்கு. ஏன்னா இது ஸ்கூல் இது மாதிரி இருக்காது. ஏன்னா நிறைய பசங்கிட்ட பழகுவீங்க, வெளி உலகம் தெரியும். அதனால நான் சென்னையில் படித்தேன். ஹாஸ்டலில் அங்கே அந்த ஹாஸ்டல் ரொம்ப டிஃபர் ஆச்சு. உங்கள் ஸ்கூல் ஹாஸ்டலுக்கும் அப்படியே போயிட்டு ஆப்போசிட். எல்லாமே உங்கள் காலேஜ் ஹாஸ்டல் அப்படியே மொத்தமாக வித்தியாசமாக. வெளி உலகமே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நான் பஸ்ஸில் போனது கிடையாது, ஆட்டோவில் போனது கிடையாது, எதுலேயும் அங்கே நான் வந்து எல்லாமே நானாக ஓனாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அது நிறைய வெளி உலகத்து மக்கள்கிட்ட பழகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக. ஆமாம், இப்போது எல்லாருமே பொதுவாக வந்து என் பிள்ளை, எல்லா பேரண்ட்ஸுடைய ஒரு கனவு தான், என் பிள்ளை அரண்மனையில் ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னு. ராஜாவை கொண்டு போய் நீங்கள் அரண்மனையில் வாழ வைக்காம ஏன் ஹாஸ்டலுக்கு? நான் வந்து சின்ன வயசுல பார்க்குறேன், உத்தரவு, ராணி, அதெல்லாம் வந்து ஓவர் டூ. அதாவது என்ன ஆகும்னா, இல்லை பண்ணுவோம். அம்மா அந்த மாதிரி என்னை சேர்க்கலன்னா இந்த மாதிரி மக்கள்கிட்ட என்ன சகஜமாக பேசியிருக்க முடியாது. நம்ம ராஜாவே ஹாஸ்டலில் தான் 6வதுலேருந்து போட்டாங்க. 6வதுல போட்டாலுமே ராஜா கலாச்சத்திரால தான் படிச்சிருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு சுற்றி ஆள் போய் நிற்குமா பகல்லாம். எங்கள் ராஜா சொல்கிறேன், அவ்வளோ யாருமே ஈக்குவலாக இருக்காது. அவங்களுக்கு வந்து ராஜான்னு சொல்லி கீழே உருண்டுருவாங்க. இப்போ ரொம்ப பயந்தேன் நான். அப்போ என்ன செய்யலாம்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு சின்ன வித்யாலயம் சென்னை, அப்பா அம்மா வீட்டில் அங்கே தான் அண்ணா நகரில். நாங்கள் வந்து வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா நான் இங்கேருந்தே ஒரு 7 வீக் கூட அனுப்பினாங்க. அவங்களும் ராஜா ராணின்னு அவங்க கொண்டு வந்தாங்க. அதுவும் இன்னும் அது 6th படித்தோம். அது சரியாக வர திருப்பி கூட்டு வந்து மதுரை மகாத்மா அழகர் கோயில் ரெசிடென்சியல் ஸ்கூல். அது ராஜா சொன்னீங்க, என் பையன் இப்படியே இல்லை அவங்க அங்கே இருந்தால் தான் உலக நடைமுறை வாழ்க்கைக்கு வாழ முடியும். இங்கே வந்து நிறைய கட்டுப்பாடு இருக்குது, நிறைய ஈஸியாக பப்ளிக்கோட மிங்கிலே ஆக முடியாது. அப்போ அவங்க சர்வைவல் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நானே சர்வைவல் கஷ்டம்தான்.
பிறந்த வந்து சென்னையாக இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து அப்படி வளர்ந்துட்டோம். நோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியும். எங்கள் அம்மா எப்படியோ அப்படியே இருக்கும். ஹாலுக்கு யாராவது கூப்பிட்டா தான் நாங்கள் வருவோம். பட் ஐ எம் ஸ்போர்ட்ஸ் லீக், ஐ எம் அத்லெட்டிக்கு. அதே மாதிரி கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். பட் எங்கள் ப்ரொமிசஸ் ஸ்கூல்லேயே இருக்கும். நான் படித்த அதுவும் கேர்ள்ஸ் ஸ்கூலில், அதே மாதிரி காலேஜும் கேர்ள்ஸ் காலேஜ். அது எங்களுக்கு அந்த கலக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இவங்க படிக்கும்போது எல்லாம் இந்த மாதிரி கோ எஜுகேஷன்னால அதெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அப்போ தான் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால நான் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வழி நடுக்க எனக்கு 1 மாதம் அவங்கள ஒரு 10 நாள் அனுப்புகிறேன். நான் இந்த 10 நாள் முடியாமல் சுருண்டு படுத்துட்டேன். அதாவது சொல்லுவாங்க, நீ என்னப்பா நீ ஏன் அப்போ விட்டுட்டு அதை கூப்பிட்டல. இல்லை 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 இல்லை, இங்கே வந்தால் சரியாக வராது. இப்போ நம்ம ஹாஸ்டல் லைஃப்ல இருக்கும் போதெல்லாம் அங்க இருக்கவங்களுக்குலாம் தெரியுமா இவர் ராஜா வீட்டுக்கான? ஃபர்ஸ்ட் தெரியாது. ஆனா காலப்போக்கில் எப்படியாவது ஒரு தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மரியாதை இருக்கும்ல. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால அது பெருசா எனக்கு பாதிக்கல. அது அப்படியே மெயின்டைன் பண்ணியாச்சு. எனக்கு பெருசா தெரியல எனக்கு. ஏன்னா மேக்ஸிமம் நான் ப்ரெசென்ட்ல படிச்சாலும் மேக்ஸிமம் ராமநாட் பசங்க இருப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப கன்வீனியன்டா தான் இருந்துச்சு. அது வந்து அவர் பாதிக்கிறேன். எப்போ இருக்கிற பசங்க மாதிரி சோஷியல் மீடியாவும் அதிகம் கிடையாது, பெரிய அளவுல இது எப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க? இல்ல, இங்க ராமநாட் பசங்க இங்க படிச்சாங்கல்ல, அப்போ கதை இருக்கு. தம்பி மைதீன் இங்க இருக்காரு தம்பி. அவரு அம்மா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராருமா, ராம்நாத் பையன். சரி அதுக்கு என்ன இப்போ இல்லைம்மா, அவர் நான் யாருன்னு சொல்லலை. அவர் இப்போ ஃபோன் பண்ணுவார், நான் சொல்லிடுறேன். அவன் யாரோ அனுப்பி வாசலில் வச்சு கூப்பிட்டு வந்தவங்க. ஏன் அவ்வளோ இல்லைம்மா அப்படின்ச்சு. சரி ரைட். அந்த ஃபஸ்ட்டு 1 month லீவ் வருவாங்க. அந்த டைமில் வந்து அவர் நீங்கள் ராம்நாடு அப்பா? ஆமாம் ஆமாம் ராம்நாட்டில் எங்கேன்னு அவர் கேட்டிருக்காரு. கேட்டு உடனே ராம்நாட்டில் இந்த இங்கே பக்கத்தில் அரண்மனை பக்கத்தில் ஒரு ஸ்டோர் பேர் சொல்லி, அந்த ஸ்டோர் பக்கத்தில் ஆர்கே ஸ்டோர் பக்கத்தில் வீடு. ஆர்கே ஸ்டோர் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டார் அவர் பைக்கில். வந்து ஆர்கே ஸ்டோர் பக்கத்தில் எங்கே இருக்கும் உங்கள் வீடு அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொந்த ஊர் தான். கேட்ட உடனே நேராக அரண்மனைக்கு. அரண்மனைக்கு நேரம் எப்படியா வந்து அங்கே அரண்மனைக்குள்ளெல்லாம் அங்கெல்லாம் வரவே மாட்டோம். இல்லை அரண்மனைக்கு நேரம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சைடில் உள்ளே வாங்கினாங்க. வந்துட்டு உள்ளே வந்து நிற்கிறாரு. கேட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு என்னை பார்த்தோன்னே, ராணி வணக்கம், இங்கே என்னோட கிளாஸ்மேட் ஒரு பையன் இங்கே வாங்கப்பா, நான் தான் கூப்பிட நிற்கிறாரு. உள்ளே இருக்காரு, சங்கடப்படுறாரு. என்னோட பையன் ஐயோ ஆடி போயிட்டார். வந்து ரொம்ப திறவி போயிட்டார். அவங்களும் அவங்க ஃபேமிலி நம்மெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கு ராஜாவுடன். ஸோ அதனால் தம்பி மேலே அப்படி ஒரு இது என்ன காலில் அவங்க தூக்கி போயிடுறாங்க எல்லாரும். தான் குழந்தை ராஜாவை தாண்டி அவங்க அந்த திமிரி இல்லை. அந்த படம் இங்கே அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நான் போயிடுவேன். நான் நோம்பு பல வாட்டி வச்சிருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஈஸியான இது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாமே இல்லாம நம்ம சுதந்திரமா இருக்கும், நம்ம வந்து ஹாப்பியா இருக்கும். அது வந்து எனக்கு அந்த மாதிரி அப்படியே இருந்துச்சு. எனக்கு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு ஒரு முடிவு வந்துச்சு. அப்பா இருந்தப்போ எப்படி இருந்தது இந்த லைஃப்? அப்பா இருந்தப்ப எனக்கு ஒரு கஷ்டம் தெரியல. அப்பா இங்க இப்படிலாம் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே நான் படிச்சது ஃபுல்லாவே சென்னையில இருந்திருக்கோம். மேக்ஸிமம் சென்னையில தான் இருந்திருக்கோம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்தது. மேக்ஸிமம் நாங்க இங்கேயே இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க அப்பாவோட என்னென்ன பண்ணாங்க டேக் ஓவர் பண்ணி இப்போ பார்த்துட்டு. அம்மா வந்து சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, இவ்வளவு நாளா வந்து அப்பா ஆனா எதுவுமே என்கிட்ட முழுசா ஷேர் பண்ண மாட்டாங்க. எதுக்கு பசங்கிட்ட போய் இப்பயே போய் எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்புறம் ஃப்ரீயாவே விட்டுருவாங்க. நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்க்கும்போது தான் அப்பா எவ்வளவுதான் தாண்டி வந்திருப்பாங்க, இவ்வளவு கஷ்டங்கள் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு அப்பதான் தெரியுது. அப்பங்கிறப்ப நம்ம தந்தாப்புல சூழ்நிலைகளுக்கு ஏற்றப்ப நம்ம மாத்திக்கிறது நம்மளுக்கு ஒரு தடவை சொல்லுவேன், இது பார்த்துக்கங்கன்னு 2 தடவை சொல்லுவேன். ஏழை விட்டுருவேன், மோதி வரட்டும். இல்லை ஸ்விம்மிங் மேன் தானே அது. அப்போ தயாராகணும். இல்லை அவங்களும் ஒரு ஃபேமிலி மேன் ஆகணும். இதே நான் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் வந்த ஆளுக்கு நான் இவ்வளோ பழகி வச்சுருக்கேன். 30 வருஷம் ஆகுது, 30வது வருஷம் போயிட்டுருக்கேன். அது பிள்ளைங்களுக்கும் தெரியணும். ஆனால் என்ன கையிலும் மெச்சூரிட்டி, சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். ஐம் ஸோ ஹாப்பியாக போட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது? ஏன் பையன் இங்கே படினா கூட படுத்துக்குவான், எங்கேனாலும் உட்காருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த தரத்தை தகுந்தாப்புல தன்னை பேலன்ஸ் பண்ணிடுவான். அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல விட்டு கொடுக்காம யாராவது தவறாக பேசினா கூட, ஏதோ கோச்சா கூட, நான் கேட்டால் கூட அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா, நீங்களே நினச்சிக்கங்க, எல்லாமே சரியாக இருக்குமா, யாரையும் காட்டியும் கொடுத்தது இல்லை, யாரையும் எதுக்கும் அப்படியே மூடி மறைச்சிடுவாங்க பிள்ளைங்க. அதுவே ஒரு பெரிய சான்று, ஒரு ராஜாவாக இருக்கிறது. நான் ஏதோ கோவமாக நான் டென்ஷனாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கும். கொஞ்ச நேரம்
சரிங்கம்மா எல்லாம் சரியாக வரும்ன்ட்டு அப்படியே இந்த செட்டப்பே மாறிடும். இந்த சூழ்நிலையே டாக்டரும் சன்னும் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. என்னை திருப்பி என்லைட்டன் பண்ணுற மாதிரி என்னை வந்து ஹாப்பி ஆக்கிடுவாங்க. அது எனக்கு பெரிய பிரமிப்பு. ராஜா இருந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. எனக்கு இவங்களோட துணை மிகப்பெரிய ஆமா 2022 ராஜா நம்ம விட்டுட்டு போறாரு அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவர் எடுத்துக்கணுங்கும் போது நீங்க அவரை கூப்பிட்டு என்ன சொன்னீங்க? அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட சொன்னீங்க? சொல்லல, அவரே ஸ்டெப் எடுத்து போயிட்டே இருக்கு. நான் ஒன்றும் கேட்டால் சஜஷன் கேட்டால் சொல்லுவேன். நல்லா தானே சிறப்பாக போயிட்டு இருக்கா இல்லையா? சிறப்பாக போகும்போது நம்ம போய் இது சொல்லவே கூடாது. அது வந்து அவங்க லைஃப்பில் தே வில் நோ வாட் இஸ் அது அவங்க கண்டிப்பாக நல்லா சிறப்பாக செய்வாங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நீங்க வந்து ஆரம்பத்துல இந்த மாதிரியான இந்த பகட்டு இந்த ராஜா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை பத்தி பாதுகாத்தீங்க. ஆனா 2022 அவரு முடிசூட வேண்டிய அந்த சூழல் வரும்போது நீங்க என்ன நினைச்சீங்க? சந்தோஷம் தான் ஒரு பக்கம். ஆனா ராஜா வந்து சிவன் ஆட்கொண்டுட்டார். நம்ம அது பிரமிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, ராமேஸ்வரம் ராமநாத சாமி டெம்பிள் ராஜா வந்து தக்காரா 98லேருந்தே இருக்காங்க. கல்யாணம் ஆகி இந்த 3 வருஷத்துல தான் வந்தாங்க அந்த பொசிஷனுக்கு. அப்போலேருந்தே ராஜா தான் சேர்மனாக இருந்தாங்க. அப்புறம் தக்காரா இருந்தாங்க. அதில் ஒரு பிரமிக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாண்டியன் காலத்திலே செய்ய முடியாத கோபுரங்கள் 2 கோபுரங்கள் ராஜா பண்ணாங்க. அப்போ எல்லாருமே சொன்னாங்க அதை கை வைக்க வேணாம், அது நிறைய சிக்கல்கள் இருக்கும், நிறைய அந்த இதெல்லாம் பண்ணாங்க. ஆயுதம் பண்ணும்போது சங்கல்பம் ராஜா எடுத்துட்டாங்க. யாரை காட்டிலும் தேசத்துக்கும் இந்த நாட்டுக்கும் அரண்மனைக்கு சார்பில் ராமநாத சாமி கிட்ட சங்கல்பம் ராஜா எடுத்து எல்லாருமே வான் பண்ணாங்க. இது வந்து நம்மளை நம்மளுக்கு வந்து ஆட்கொண்டுருவாங்க, அது வந்து நிறைய சிக்கல் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ராஜா சொன்னேன், அப்படிலாம் யோசிக்க முடியாது. பாண்டியர் காலத்தில் நடக்காத ஒரு விஷயத்த இறைவன் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். என்றைக்கோ ஒரு நாளையும் நம்ம இறக்க போகிறோம், பரவாயில்ல செய்யுங்க, நல்லா செய்யுங்கன்னு ராஜா கூட இருந்து ஃபுல் சப்போர்ட்டு நம்ம வந்து ஆமாம் ஃபுல் சப்போர்ட்டு. நான் ஃபுல்லாக வேந்தோம் அந்த மாதிரி ராஜா எடுத்த சங்கல்பத்துக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய அந்த ஆன்மீக பயணத்தில் முடிஞ்ச அளவுக்கு நினைச்ச மாதிரி இறைவன் எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்து மக்களுக்கும் சரி, இங்கே எந்த அரண்மனை நம்ம எங்களோட சொந்தங்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, தேசத்துக்கும் சரி ராமநாத சாமி அருள் தான் புரிஞ்சிருக்காரு. அதனால ஒன்றும் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த பேர் வந்து அப்பா பேர் அது எப்போதுமே நமக்கு மூதாதையர்கள் வச்சு கொடுத்த அந்த பேரை நம்ம காப்பாத்தி இருக்கோம். அந்த அது போதும், பெருமையான விஷயம் தானே. ஆமா, அது அப்பா எடுத்த ஒரு பெரிய முயற்சி. எல்லாருமே பயமுறுத்தினாங்க, எல்லாரும் பயமுறுத்தினாங்க. எல்லா ஆன்மீகவாதி ராஜா ஜாதகம் அதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க, ராஜா ஒரி பண்ணால் வேலை நடக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து செவி வழிகளில் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பாஸ்கர சேதுபதி ராஜா அவர்கள்லாம் வந்து விவேகானந்தருக்கு அந்த வழி கொடுத்தாரு சிகாகோ போகிறதுக்கு, பரிதிமார் கலைஞரை அவர் தான் படிக்க வச்சாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இங்கே தான் நின்று சண்டாயிட்டார் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்று அது நடந்த உண்மைகள். ஆனால் நம்ம நேரடியாக நம்ம அப்பா பண்ணின அந்த விஷயத்த பார்த்தோம்ல, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்தது? என் அப்பா அந்த ராஜா வந்து இந்த மக்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. நீங்க சொல்றீங்க இப்ப பாஸ்கர் சேதுபதி சாக்ரிஃபைஸ் எல்லாமே சொல்றோம். அது எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தாலும் அது மனசுக்கு ஒரு குறைவா தெரியுது. ஏன்னா அது இன்னும் மக்களிடையே சேர மாட்டேங்குது. இப்ப நாட்டு பாஸ்கர் சேதுபதி யாரும் தெரியாது, வேணதை யாரும் தெரியுமே தவிர பாஸ்கர் சேதுபதி அவங்க அமுச்சு விட்ட ஒரு ஊடுகூட இருந்த பாஸ்கர் சேதுபதி எனக்கு தெரியாது. எம்மப்பே இல்லாத ஒரு பாஸ்கர் சேதுபதியை வந்து அவங்க எல்லா மக்களையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னுங்கிற என்னோட பெரிய ஆசை. ஒரு வாட்டி நம்ம நினைப்போம்ல, நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது இவங்களோட முன்னோர்களை நினைக்கும் போது நம்மளால அந்த காரியங்கள் வந்து நெகட்டிவா போயிடக்கூடாது, அவங்களால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கண்டிப்பா ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைப்போம். நீங்க முதல்ல உங்களுக்கு முடிசூட்டும் போது நீங்க என்ன மனசுல நினைச்சுக்கிட்டீங்க? ஒரு சங்கல்பம் அப்பா எடுத்த மாதிரி? என்னமே இல்ல, அப்பாவோட பேரை கெடுத்துக்கூடாது, அப்பா சொன்ன வார்த்தைகள் அப்பாவோட பேரை நல்லா காப்பாற்றணும். அதுவும் இல்லாம முன்னோர்கள் பேரை வந்து இன்னும் வெளியுலகு தெரியப்படுத்தணும். நம்ம முன்னோர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க, அதுவும் நிறைய பேருக்கு தெரியல. இப்ப வந்து சடையக்க தேவை வரையும் தான் நம்மளோட ரிசர்ச்சே இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேதுகளோட ரிசர்ச் இல்லை. என் காலத்துல ஒரு ஃபியூச்சர்ல சடையக்க தேவருக்கு முன்னாடி உள்ள சேதுகள் வந்து கண்டிப்பா இருப்பாங்க.
அவங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு ரிசர்ச் டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி இந்த நம்ம வரலாறுலாம் எடுத்து ஒரு பதிவு பண்ணணும்னு மிகப்பெரிய ஒரு என்னோட ஆசை. இப்போ இந்த சோஷியல் நெட்வொர்க் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. இப்போ உலகம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸாக தெரிய ஆரம்பிச்சிட்டோம். ராஜா ஃப்ராம் நாடு அப்படிங்கிறது வந்து எல்லார் பக்கமும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வெளியில் போகும்போது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எல்லா பக்கமும் ரீச் ஆகுது இல்லையா? நம்ம வெளியில் போகும்போது நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு? சோஷியல் மீடியா பொறுத்த நல்ல விஷயம் தான். அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ நம்ம இதே பார்த்துக்கோங்களேன், சில இடத்துல வந்து எல்லா இதுக்கும் போவோம். இப்போ ஆனால் நெகட்டிவாக வர டைமில் வந்து நம்ம வந்து சோஷியல்னு வந்துட்டோம், நம்ம வந்து இதுக்குள்ளே வந்துட்டோம். அப்படிங்கிறப்ப நெகட்டிவ் வந்து நம்ம அப்படியே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்க பேசுகிறவங்க பேசிட்டே வைப்பாங்க, அது வந்து அவங்களோட தரத்தை தான் போயிட்டுமே தவிர நம்ம இது வந்து கொஞ்சம் போயிட மாட்டோம். நம்ம சேவைக்கு நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கோம். நம்மளோட இது எப்படி இருக்கும், நம்ம டிக்னிட்டி எப்படி இருக்கும், நம்ம செய்யறதுலையும் நம்ம பண்ணுற வேலையெல்லாம் தெரியும். அதனால் எதுவுமே கேர் பண்ணுறது இல்லை. நம்ம சிறப்பாக நம்ம வேலையை செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வர வேண்டிய புகழ் மற்றும் நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் நம்ம குடும்பத்தாருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் கண்டிப்பாக வந்து சேர்த்து. அம்மா, அவரை பார்க்கும்போது நீங்கள் பிரமிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எனக்கு, என் பையனை பார்க்கும்போது, ராஜாவை பார்க்கும்போது, நான் இந்த விஷயத்தை பார்த்து நான் ரொம்ப அதிகமாக பிரமிச்சு நிற்கிறேன். இவர் எல்லாரையும் விட இவர் வேற மாதிரி வருவார் அப்படின்னா என்ன? ரொம்ப குவைட்டாக இருக்கும். என்னன்னு கணிக்கவே இல்லை. ராஜாவே அப்படித்தான். ஆனால் ஓரளவு கணிச்சிடலாம். தம்பியை வந்து நான் டீப்பாக அனலைஸ் பண்ணி கணிப்பேன், அது ஓகே. பட் ஸ்டில் யாருமே அவர் என்ன நினைக்கிறேன், என்ன செய்ய போகிறேன், என்னென்னா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், அவ்வளோதான். எனக்கெல்லாம் 24 மணி நேரம் பருப்பு நெய் சாப்பிட்றாலாம் இருந்தாலுமே அந்த நேரம் எமோஷன், அதாவது மக்களுக்கும் என்னோட சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அநீதி வழங்கும் போது இப்போ கூட என்னாலெல்லாம் பேக் பண்ண முடியும். ஆனால் அந்த டைம் கூட பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அது ஒரு பெரிய யோகி மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் இறைவன் அவருக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. நான் கேட்டேன்ல, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மாதிரி ஒரு பையன் நீங்கள் தானம்மா அப்படி கேட்டீங்க, அப்புறம் ஏமா வருத்தப்படுறீங்கன்னு கேட்போம். இல்லை, நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாருமே எப்படி இருந்துட்டாங்கன்னா, ஒரு பிரச்சனையை வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது யார் மேலே பிரச்சனை எதுவுமே கிடையாது, அந்த கோவப்பட டக்குனு கோவப்பட்டுறது, இமோஷனல். நான் வந்து அந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணுவேன், யார் மேலே என்னென்ன பிரச்சனை இருக்கு, யார் மேலே ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் வந்ததுக்கப்புறம் கடைசி ஆக்ஷன். என்னோட டாக்டர் பற்றியும் நான் சொல்லணும். அதை இவங்களை கேட்கும்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மாதிரி டாக்டரை கேட்கும்போது எனக்கு அம்பால இங்கே ராஜராஜேஸ்வரி கொற்றவை துர்க்கை தான், மகிஷாசுர மர்தினி தான். எனக்கு ஜஸ்டிஸ்காண்டி தம்பி வந்து ரொம்ப சார்ந்த சொல்லுமா கேட்டது ஆச்சரிய அப்படி கேட்டோம். அடுத்து வர பெண்களை எப்படி இருக்கணும்னா ஜஸ்டிஸ்காண்டி நேர்மையாகவும் உண்மையாகவும் எதிர்த்து நின்று எதுவாக இருந்தாலும் கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு ஒரு சிறந்த எனக்கு அம்பாலே பெண்ணாக பிறக்கணும். துர்க்கையே அம்பாள் பக்தை கேட்ட உடனே அப்படி தான் எனக்கு டாக்டர் பிறந்து வந்திருக்கான். அதே மாதிரி இருக்கான். என்ன கேட்குறோமோ அதுதான் இறைவன் கொடுப்பார். நம்ம கேட்குறத பொறுத்து இருக்குது. நம்ம அந்த குழந்தையாக இருக்கும்போது இந்த ஃபார்ம் என்ன சைல்டு டெவலப்மெண்ட் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு, படிக்கும் போது தெரியல. பட் நம்ம என்ன கேட்குறோமோ அதான் இறைவன் கொடுக்குறேன். என்ன எண்ணமோ அதுதான். நம்ம எண்ணம் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும், எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறி விடுவாய். மாற்று கருத்தே இல்லை. அது எனக்கு அது செல்லும். என்னோடய குழந்தைங்க விஷயத்துலையும் சரி, எங்கள் ராஜா விஷயத்தும் சரி, எங்கள் வீட்டில் பணி செய்கிற பணியாட்களும் சரி, எல்லாருமே சொந்தக்காரங்க தான். எல்லாருமே இன்புற்று எல்லோரும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அன்போடு நேசத்தோடு இன்னும் சீர சத்மா இருக்கணும். அதான் என்னோட